வல்லாறு ஊர்ந்தே. இது தனிமொழி குற்றியலுகரத்தினை சுட்டுகின்றது. எடுத்துக்காட்டு: நாகு, வரகு, கொக்கு, குரங்கு, தெள்கு, எஃகு. நெட்டெழுத்து இம்பரும் தொடர்மொழி ஈற்றும் குற்றியலுகரம் வல் ஆறு ஊர்ந்தே. நெட்டெழுத்து இம்பரும் தொடர்மொழி ஈற்றும் குற்றியலுகரம் வல் ஆறு ஊர்ந்தே. புணர்ச்சியில் குற்றியலுகரம் இருமொழிகளின் இடைவரின் குற்றியலுகரம் குறுகும் இடனும் உண்டு. குறுகா இடனும் உண்டு. அதன் இடமும் பற்றுக்கோடும் குற்றியலுகர புணரியலில் எடுத்துரைக்கப்படும். 37. இடைப்படின் குறுகும் இடமுனார் உண்டே கடப்பாடு அறிந்தே புணரியலான. நூல் 4. இது புணர்மொழிக்கண் வரும் குற்றியலுகரத்தினை குறிப்பிடுகிறது. எடுத்துக்காட்டு: செக்கு கணை, சுக்குக்கோடு குற்றியலுகரம் குறுகி நின்றது. நாகு கடிது, நாகு கடுமை. இதில் குற்றியலுகரம் அரை மாத்திரையாய் நின்றது. ஒருசொல் ஆய்தம் ஆய்தமாகிய முப்பாற்புள்ளி குற்றெழுத்தின் முன்னும் உயிருடன் சேர்ந்த வல்லெழுத்துக்கள் ஆறெனுக்கும் மேலும் வரும். 38. குறியதன் முன்னர் ஆய்த புள்ளி உயிரொடு புணர்ந்த வல்லாரன் மிசைத்தே. நூல் 5. இந்நூற்பா தனிமொழி ஆய்தத்தினை எடுத்துரைக்கின்றது. எடுத்துக்காட்டு: எஃகு, கக்சு. குற்றியலுகரம் பெரும்பான்மை. பரி பிற உயிருடன் சிறுபான்மை. குறியதன் முன்னர் ஆய்த புள்ளி உயிரோடு புணர்ந்த வல்லாரன் மிசைத்தே. புணர்ச்சியில் ஆய்தம் நிறுத்தச் சொல்லின் ஈறும் குறித்துவரு கிளவியின் முதலும் புணருங்கால் ஆய்த ஒலியாய் இசைக்கும் தன்மை தோன்றும். 39. ஈறு இயல் மருங்கினும் இசைமை தோன்றும். நூல் 6. இது புணர்மொழிக்கண் ஆய்தத்தினை கூறுகிறது. எடுத்துக்காட்டு: கரிது, முட்டிது, அஃறிய என்பன போன்று வரும். இவற்றுள் ஆய்த குறுக்கம் காட்டப்பட்டது.
ஆயுத எழுத்துக்கள் அளபெடுத்தல். நிறக்குறிப்பின்கண் ஒளிக்குறிப்பின்கண் ஆயுதம் சிறுபான்மையாய் வருவது உண்டு. அவ்விடங்களில் அவை சுருங்கா நிலையினை உடையது. அதனால் அதற்கென தனியே பிறிதோர் ஆயுதமிட்டு ஒளிநீட்சியை காட்டுதல் தேவையில்லை. 40. உருவினும் இசையினும் அருகித் தோன்றும் மொழி குறிப்பு எல்லாம் எழுத்தின் இயலா ஆயுதம் அக்காக் காலையான. இந்நூற்பா ஆயுதத்தின் சிறப்பினை எடுத்துரைக்கின்றது. அதாவது நிறத்தின் மிகுதியையும் ஓசையின் மிகுதியையும் குறிக்கின்ற பொழுது அவ்வழி வரும் ஆயுதம் தன் அரைமாத்திரை நன்று மிக்கு ஒலிக்கும். அங்ஙனம் மிக்கு ஒலிக்குங்கால் மாத்திரை மிகுதி தோன்றுவதாக ஆயுதம் இரட்டித்து என இரட்டித்து எழுதப்படுவது தேவையில்லை என்பது இந்நூற்பாவின் கருத்தாகும். எடுத்துக்காட்டு கஹ்ரென்று இது உருவு. சுஹ்ரென்று இது இசை. இவை குறிப்புச் சொற்கள். இவை அளபெடுத்த போது கஹ்ரென்று சுஹ்ரென்று என எழுதி காட்ட தேவையில்லை. உயிர் அளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்களை அடுத்த நிலையில் அதற்கு இனமொத்த குறில் எழுத்துக்கள் நின்று அவ்வோசையை நிறைவிக்கும். நாற்பத்தி ஒன்று. குன்று இசை மொழிவயின் நின்று இசை நிறைக்கும் நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றெழுத்தே. அதாவது குறுகிய ஓசையை உடைய சொற்களில் ஓசையை நிரப்ப நெட்டெழுத்தின் பின்னே அதன் இனமான ஆ அ குறில் எழுத்து நின்று ஓசையை நிறைவு செய்யும் என்பதாம். ஐ ஔ என்பனவற்றிற்கு இனவெழுத்துக்கள் இன்மையால் அவற்றின் இடத்தை ஈ உ ஆகிய எழுத்துக்கள் இட்டு நிரப்பும். எடுத்துக்காட்டு ஆ அ இ ஈ இ உ உ ஏ ஏ ஏ ஏ ஐ இ ஓ ஓ ஔ உ என வரும். ஐ ஔ அளபெடுத்தல். ஐகார ஔகாரங்களுக்கு ஒத்த குற்றெழுத்து இல்லை. அதனால் ஈகார ஊகாரங்களின் இனங்களாய இகர உகரங்கள் முறையே ஒத்த குற்றெழுத்துக்களாய் நின்று ஓசையை நிறைக்கும். 42. ஐ ஔ என்னும் ஆயுள் எழுத்திற்கு இகர உகரம் இசை நிறைவு ஆகும். நூல் 9. இந்நூற்பா ஒத்த குற்றெழுத்தில்லாத ஓகார ஔகாரங்கள் அளபெடுக்குமாறு கூறுகிறது. எடுத்துக்காட்டு ஓ இ ஔ உ. எழுத்துக்கள் தொடர்ந்து மொழி நிலை பெறல். தமிழில் எழுத்துக்கள் தனித்தும் தொடர்ந்தும் பொருள் தருவனாக அமையும். ஓரெழுத்து முதலாக பல எழுத்துக்களும் இணைந்து சொல்லாக நடைபெற்று இயலும் என்பர் இலக்கண நூலோர். ஓரெழுத்தொரு மொழி. ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஔ என்னும் 7 நெட்டெழுத்துக்களும் ஓரெழுத்து சொற்களாக நின்று பொருள் தரும். இது உயிர் எழுத்துக்கும் உயிர்மெய் எழுத்துக்கும் பொதுவானதாகும். ஆ என்னும் உயிர் எழுத்தும் கோ என்னும் உயிர்மெய் எழுத்தும் பொருள் உறுத்தலை அறிக. 43. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி. நூல் 10. இது ஓரெழுத்து ஒரு மொழியை கூறுகின்றது. நெட்டெழுத்துக்கள் 7ம் ஒரே ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி.
இது ஓரெழுத்து ஒரு மொழியினை கூறுகிறது. நெட்டெழுத்துக்கள் 7ம் ஓரெழுத்து ஒரு மொழிகளாக வரும். எடுத்துக்காட்டு ஆ, உ, ஏ, ஏ, ஓ, ஓ, ஔ உயிர். கா, கா, தி, பு, தே, தை, கோ, கௌ உயிர்மெய். 44. குற்றெழுத்து 5ம் மொழி நிரபு இலவே. நூல் 11. 5 குற்றெழுத்துக்களும் மொழியாய் நின்று பொருள் தருவதாய் அமைவது இல்லை. குறில் எழுத்துக்கள் 5ம் தனியாய் நின்று பொருள் தருவது இல்லை. சொல் வகை. தமிழில் ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தரும் மொழியாக அமைவதும், 2 எழுத்துக்கள் இணைந்து பொருள் தருவதாக அமைவதும், 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் கூடி பொருள் தரும் மொழியாக அமைவதும் என மொழிகளில் எழுத்துக்கள் ஒலித்து நிற்கும் நிலை 3 வகைப்பட்டு அமையும். 45. ஓர் எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2 இறந்து இசைக்கும் தொடர்மொழி உளப்பட 3 மொழிநிலை தோன்றிய நெறியே. இந்நூற்பா தமிழ்ச் சொற்களின் நிலையினையும் அவை தோன்றிய நெறியினையும் விளக்குகிறது. எடுத்துக்காட்டு ஆ ஓரெழுத்து ஒரு மொழி, மணி ஈரெழுத்து ஒரு மொழி, மார்பு மூவெழுத்து ஒரு மொழி, எழுத்து 4 எழுத்து ஒரு மொழி. இரண்டு இறந்து இசைக்கும் எழுத்துக்களின் இயக்கம். தனி மெய்யெழுத்துக்கள் யாவும் அகரத்துடன் இயைந்து வரும். தனி மெய்களை நாவார் கருத்து பொருளாக இயக்கும் இயக்கமும், கையார் காட்சி பொருளாக இயக்கும் இயக்கமும் அகரத்தோடு பொருந்தி வரும் என்பதாம். மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும். இந்நூற்பா தனிமெய் இயங்கும் நிலையினை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டு க, ஞ, ச, ஞ என வரும். மெய்மயக்க புறநடை. 47. தம் இயல் கிளப்பின் எல்லா எழுத்தும் மெய்நிலை மயக்கம் மானம் இல்லை. நூல் 14. இது மெய்மயக்கத்திற்கு புறநடையாக அமைந்த நூற்பாவாகும். மேலே மெய்மயக்கத்தில் இன்னின்ன எழுத்துக்கள் இன்னின்ன எழுத்துக்களோடு மட்டும் கூடி வரும் என்று கூறப்படினும், அவை தத்தம் பெயர் கூறுமிடத்து அம்மயக்க நெறி இன்றும் மாறியும் வரும் என்பது இந்நூற்பா எடுத்துரைக்கும் கருத்தாகும்.
ஈரொற்று உடனிலை. மெய்யின் இயக்கம் அகரமொடு சிவணும். மெய்யின் இயக்கம் மெய்யின் இயக்கம் அகரமொடு 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 சிவணும். ஈரொற்று உடனிலை. யரள என்னும் மூன்றனுள் ஒன்று முன் ஒற்றாய் நிற்க கசத்தப ஞஞம என்னும் 8 ஒற்றுகளுள் ஒன்று வர அவை இரண்டும் இணைந்து ஈரொற்றிடினலாய் நிற்கும். 48. யர ழ என்னும் மூன்றும் முன் ஒற்ற கசதப ஞநம ஈரீற்று ஒற்றாகும். இந்நூற்பா ஈரொற்று உடனிற்றலை உணர்த்துகின்றது. எடுத்துக்காட்டு வெய்குறை என்பதில் ககர ஞகரங்கள் யகரத்தோடு மயங்கி ஈரொற்றாய் நின்றன. வேர்ங்குறை என்பதில் ககர ஞகரங்கள் ரகரத்தோடு மயங்கி ஈரொற்றாய் நின்றன. வீழ்குறை என்பதில் ககர ஞகரங்கள் ழகரத்தோடு மயங்கி ஈரொற்றாய் நின்றன. 49. அவற்றுள் ரகார ழகாரம் குற்றொற்று ஆகா. 16. யரள என்னும் 3 ஒற்றுகளுள் ரகரமும் ழகரமும் குறிலின் கீழ் ஒற்றாய் வாராது. அதாவது குறில் எழுத்துக்களின் பின் ர ழ என்ற மெய்கள் வருதலில்லை. அவற்றுள் ரகார ழகாரம் குற்றொற்று ஆகா. யரள என்னும் 3 ஒற்றுகளுள் ரகரமும் ழகரமும் குறிலின் கீழ் ஒற்றாய் வாராது. அதாவது குறில் எழுத்துக்களின் பின் ர ழ என்ற மெய்கள் வருதலில்லை. இந்நூற்பா ரகர ழகரங்களுக்கு எய்திய விதியினை ஒரு மருங்கு மறுத்துரைக்கிறது. தர்மம் கர்மம் போன்றவை தருமம் கருமம் என வரும். இது தமிழ் வழக்கு. எடுத்துக்காட்டு தார் தாழ் ர ழ நெடுக்கீழ் ஒற்றாயின. கரு மழு ர ழ குறிற்கீழ் உயிர் மெய்யாயின. மெய் நாய் யகரம் குறிற்கீழும் நெடுக்கீழும் ஒற்றாயின. தொடர்மொழி இயல்பு. உயிர் குறுமையும் நெடுமையும் அளபான் கொள்ளப்படுதலின்
தொடர்மொழி கீழ் நின்ற ஒற்றுக்கள் எல்லாம் நெடிற்கீழ் நின்ற ஒற்றுக்களின் இயல்பினவாகும். அதாவது குறிலும் நெடிலும் அளவால் கொள்ளப் பெறுதலால் 2 குறில் வந்தால் 1 நெடில் போல் கொள்ளலாம் என்பதாம். 50. குறுமையும் நெடுமையும் அளவின் கோடலின் தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இயல. குறிலாய்த் தொடரும் மொழி இறுதிக்கண் நின்ற ரகர ழகரம் பற்றியும் பிற ஒற்று பற்றியும் எழுதுவோர் ஐயத்தினை இந்நூற்பா அகற்றுகின்றது. தொகுப்பு தோப்பு பகுதி பாதி என்பன போல்வன. உயிர் குறுமையும் நெடுமையும் அளபான் கொள்ளப்படுதலின் தொடர்மொழிக்கீழ் நின்ற ஒற்றுக்கள் எல்லாம் நெடிற்கீழ் நின்ற ஒற்றுக்களின் இயல்பினவாகும். அதாவது குறிலும் நெடிலும் அளவால் கொள்ளப் பெறுதலால் 2 குறில் வந்தால் 1 நெடில் போல் கொள்ளலாம் என்பதாகும். குறிலாய்த் தொடரும் மொழி இறுதிக்கண் நின்ற ரகர ழகரம் பற்றியும் பிற ஒற்று பற்றியும் எழுதுவோர் ஐயத்தினை இந்நூற்பா அகற்றுகின்றது. ஈரொற்று உடல்நிலை செய்யுள் இறுதிக்கண் நிற்கும் போலும் எண்ணும் மொழிக்கண் நகரமும் மகரமும் ஈரொற்று டினலாய் வரும். செய்யுளுள் இறுதி போலும் மொழிவயின் நகார மகாரம் ஈரொற்று ஆகும். இந்நூற்பா செய்யுட்கண் ஈரொற்றுள் இடையனாய் நிற்றலை உணர்த்துகின்றது. செய்யுளின் இறுதியில் போலும் என்ற சொல் போன் என வரும். இதனை மொழி இறுதிப்பொழி என்றுரைப்பர். நகாரை முன்னர் மகாரம் குறுகும். நூல் 19. இந்நூற்பா அரையளவு குறுகல் மகரம் உடைத்தே என்பதற்கு புறநடையாக அமைந்தது ஆகும். நகாரை முன்னர் மகாரம் குறுகும். செய்யுளின் இறுதியில் வரும் போழும் என்ற சொல்லின்கண் நகரத்தின் பின்னர் வரும் மகரம் தன் அரை மாத்திரையை நின்று குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு போன் என்பதில் உள்ள மகரம் குறுகி ஒலிக்கும். எழுத்துக்களின் ஒலிப்பு
எழுத்துக்களை மொழியாக அமைத்து சொன்னாலும் அவற்றின் இயல்பை அறிந்து அளபெடுத்து சொன்னாலும் எழுத்துக்களின் இயல்புகள் திரிவதில்லை. அதாவது எழுத்துக்கள் தனியாக ஒலித்தாலும் சொற்களில் வைத்து ஒலித்தாலும் ஒரே வகையாகத்தான் ஒலித்தல் வேண்டும் என்றுரைப்பர் புலவர். ஐம்பத்தி மூணு. மொழிப்படுத்து இசைப்பினும் தெரிந்து வேறு இசைப்பினும் எழுத்து இயல் திரியா என்மனார் புலவர். நூல் 20. இந்நூற்பா மொழியிடை எழுத்திற்கும் தனி நின்ற எழுத்திற்கும் இடையே வேறுபாடுண்டோ என்னும் ஐயத்தினை விளக்குகிறது. எடுத்துக்காட்டு: அகல் அ, கடல் க, ஆல் ஆ, கால் கா. இச்சான்றுகளில் மொழியிடை நின்ற எழுத்துக்களும் தனியே நின்ற எழுத்துக்களும் இடையே வேறுபாடு இன்மையை அறிக. போலி. எழுத்துக்கள் முறை வைப்பில் ஒரே ஒழிப்பு முறை பெற்று அச்சொல்லுக்குரிய பொருள் மாறுபடாது நிற்குமாயின் அது போலி எனப்படும். அகரத்தின் பின்னர் இகரம் நிற்க ஒகாரம் எழுத்தாகும். அதாவது அகரம் இகரம் கூட்டி சொல்லும்போது ஒகாரம் போல் ஆகும் என்பதாகும். 57. அகரம் இகரம் ஐகாரம் ஆகும். இது போலி எழுத்தாமாறு கூறுகிறது. எடுத்துக்காட்டு: ஐயர் ஆ இயர் வைரம் வயிரம் என வரும். ஐம்பத்தி ஐந்து. அகர உகரம் ஔகாரம் ஆகும். அகர உகரம் ஔகாரம் ஆகும். அகரமும் உகரமும் கூட்டிச் சொல்ல ஔகாரம் போல் வரும். ஔவை ஆ ஊவை கவுந்தி அடிகள் கா உந்தி அடிகள் என்று வரும். ஐம்பத்தி ஆறு. அகரத்து இம்பர் யகர புள்ளியும் ஐயன் நெடுஞ்சினைமை பெறத் தோன்றும். அகரத்தின் பின்னர் இகரமே இன்றி யகரமாய் புள்ளியும் ஓ எனப்பட்ட நெட்டெழுத்தாம். அதாவது ஓ என்பதற்கு பதில் ஐ என்று வரலாம். ஐ எனப்பட்ட நெட்டெழுத்தாம். அதாவது ஐ என்பதற்கு பதில் ஐ என்று வரலாம். ஐயர் ஐயர் ஐவனம் ஐவனம் ஔவை ஔவை ஆ
அகரத்து இன்பர் எகரப் புள்ளியும் ஐயன் நெடுஞ்சினமை பெறத் தோன்றும். 57 ஓரளபு ஆகும் எடுனுமார் உண்டே தேரும் காலை மொழி வயினான. நூல் 24. இது மேல் தொடர்புற்று நின்ற ஐகாரத்திற்கு மாத்திரை வகையான் சிறப்பு விதி கூறுகிறது. ஐகாரம் ஆராயுமிடத்து மொழிக்கண் ஓரளபாய் நிற்கும் இடமும் உண்டு. அதாவது ஓ ஔ சொற்களில் வரும்போது ஒரு மாத்திரையை மொழிக்கும் இடமும் உண்டு என்பதாம். இடையன் இடையன், மடையன் மடையன், பழமை பழமை என வரும். 58 இகர எகரம் இறுதி விரவும். இது ஐகாரப் போழி பற்றிய ஐயத்தினை அகற்றுகிறது. இகரவீற்று மொழிக்கண் எகரமும் இகரமும் விரவி வரும். அதாவது இகரத்துடன் எகரம் இறுதியில் ஒன்றாக வரும் என்பதாகும். எடுத்துக்காட்டு நாய் நாயி என்றும் நாயி நாய் என்றும் வரும். மொழி முதல் நிற்கும் உயிர் எழுத்துக்கள் 12 உயிர் எழுத்துக்களும் அ ஔ வரை மொழிக்கு முதலில் வரும். 59 மொழி முதல் உயிர்கள் பன்னீர் உயிரும் மொழி முதல் ஆகும். நூல் 26. இது உயிரெழுத்துக்கள் மொழிக்கண் முதலாமாறு உணர்த்துகின்றது. எடுத்துக்காட்டு அடை ஆடை இடை ஈயம் உறல் ஊர்தி எழு ஏணி ஐவனம் ஒளி ஓவியம் ஔடதம். அறுபது உயிர்மெய் அல்லன மொழி முதல் ஆகா. நூல் 27. இது தனிமை உயிர்மெய் என்னும் இருவகை மெய்களுள் மொழி முதலாகும் மெய் இதென கூறுகிறது. உயிருடன் கூடிய மெய்களே மொழிக்கண் முதலாக வரும். தனிமெய்கள் மொழிக்கு முதலில் வருதல் இல்லை. உயிருடன் மொழி முதலாகும் மெய்கள் க த ந ப ம என்னும் 5 எழுத்தும் 12 உயிரெழுத்துக்களோடு மொழிக்கு முதலாக வரும். 61 க த ந ப ம என்னும் ஆவைந்து எழுத்தும் எல்லா உயிரோடு செல்லுமாறு முதலே. இது மொழி முதலாகும் உயிர் மெய்கட்கு வரையறை கூறுகிறது. எடுத்துக்காட்டு கலை காளை கிளி கீரி குடு கூடு கெண்டை கேழல் கைதை கொண்டல் கோடை கௌவை என்பதில் ககரம் பன்னிரு உயிரோடு மொழிக்கு முதலில் வந்தன. தந்தை தாய் தித்தி தீமை துணி தூணி தெற்றி தேன் தையல் தொண்டை தோடு தவ்வை என்பதில் தகரம் பன்னிரு உயிரோடும் மொழிக்கு முதலில் வந்தன.
நந்து நாரை நிலம் நீர் நுதல் நூல் நெய் நேயம் நைவளம் நொச்சி நோக்கு நௌவி என்பதில் நகரம் பன்னீரு உயிரோடு மொழிக்கு முதலில் வந்தன. படை பால் பிடி பீடு புகழ் பூமி பெடை பேடை பைதல் பொன் போது பௌவம் என்பதில் பகரம் பன்னீரு உயிரோடு மொழிக்கு முதலில் வந்தன. மலை மாலை மிடறு மீளி முதலை மூலை மெல்லிலை மேனி மையல் மொழி மோத்தை மௌவல் என்பதில் மகரம் பன்னீரு உயிரோடு மொழிக்கு முதலில் வந்தமை காண்க. சகர மெய் வருதல். சகரம் ஆ ஓ ஔ என்னும் மூவுயிர் தவிர ஏனைய 9 உயிர்களோடு மொழிக்கு முதலாக வரும். 62 சகர கிளவியும் அவற்று ஓரற்ற ஆ உ ஔ என்னும் மூன்றலடங் கடையே. நூல் 29. இது சகரம் மொழி முதற்கண் ஆமாறு கூறுகிறது. எடுத்துக்காட்டு சாந்து சினம் சீற்றம் சுரும்பு சூரர் செக்கு சேவல் சொல் சோறு என்பன. வகர மெய் வருதல். உ ஏ ஓ ஓ என்னும் 4 உயிர்களும் வகர மெய்யோடு மொழிக்கு முதலாக வரும். 63 உ ஊ ஓ ஓ என்னும் 4 உயிர் வா என் எழுத்தோடு வருதல் இல்லை. எடுத்துக்காட்டு வளை வாரி விளரி வீடு வெள்ளி வேர் வையம் வெளவு என வரும். ஞகர மெய் வருதல். ஆ ஏ ஓ என்னும் 3 உயிர்களும் ஞகர ஒற்றோடு மொழிக்கண் முதலாகும். 64 ஆ ஏ ஓ என்னும் மூவுயிர் ஞகாரத்து உரிய. எடுத்துக்காட்டு ஞாலம் எண்டு நொல்கிற்று. யகர மெய் வருதல். ஆதாரத்தோடன்றி பிற உயிர்களோடு யகர மொழிக்கு முதலாக வருதல் இல்லை. 65 ஆ ஓடு அல்லது எகரம் முதலாது. எடுத்துக்காட்டு யானை யாடு யாண்டு. 66 முதலா என தம்பெயர் முதலும். இது எல்லா எழுத்தும் முதலாகும் இடம் கூறுகிறது. மொழிக்கு முதலாகாத 9 மெய்களும் தம்பெயர் கூறுங்கால் முதலாவதாக வருதலும் உண்டு. அதாவது தம்பெயர் கூறும் நிலையில் எல்லா மெய்களும் மொழிக்கு முதலில் வரும் என்பர். மொழி முதல் குற்றிய லுகரம் வருதல். நுந்தை என்னும் முறைப்பெயர்க்கண் ஒற்றாய் வரும் நகரத்தின் மேல் நின்ற குற்றிய லுகரம் நகரத்தோடு மொழிக்கண் முதலாவதாக வரும். 67 குற்றிய லுகரம் முறைப்பெயர் மருங்கின் ஒற்றிய நகரமிசை நகரமுடு முதலும். நூல் 34. இந்நூற்பா மொழிக்கு முதலாகும் குற்றிய லுகரத்தினை கூறுகிறது. எடுத்துக்காட்டு நுந்தை என வரும். நுந்தை என்பது நும்தந்தை என்பதன் மரூஉ மொழியாயினும் அது ஒரு மொழி போலவே வழங்கலின் இம்முறை பெயர் என்றார் தொல்காப்பியம். 68 முற்றிய லுகரமொடு பொருள் வேறுபடா அது அப்பெயர் மருங்கின் நிலையிலான. நூல் 30. இது
தற்கோர் புறநடை உணர்த்துகின்றது. நுந்தை என்னும் முறைப்பெயரிடத்து நிற்றலாகிய இயல்பின்கண் மொழி முதற் குற்றியலுகரம் முற்றியலுகரமாய் ஒலிக்குங்கால் வேறுபடும் குற்றியலுகரத்தைப் போலவே பொருளால் வேறுபடாது நிற்கும். நுந்தை இதழ் குவியா நிலை. நுந்தாய் இதழ் குவிந்த நிலை. இவ்விரு நிலைமை கண்ணும் ஒலியான் வேறுபாடுண்டே தவிர பொருளான் வேறுபாடு இல்லை என்பது கருத்து. மொழியிறுதி எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்களில் ஔகாரம் ஒழிந்த உயிர்கள் 11 மொழிக்குச் சீராக வரும். 69 உயிர் எஞ்சிய இறுதியாகும். இது உயிர் மொழிக்கு ஈராதலை கூறுகின்றது. எடுத்துக்காட்டு ஆ இ உ ஏ ஐ ஓ நெடில் தானே ஈராயின. கா தி பூ சே சை கோ மெய்யுடன் நெடில் ஈராயின. ஆ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ இ ஓ ஓ குரில் அளபெடைக்கண் ஈராயின. விலா பலா கிளி குறி குவளை ஏனைய மொழிக்கண் ஈராயின. ஔகாரம் ஈராதல். ககர வகர மெய்களோடு பொருந்தின் முன் விளக்கிய ஔகாரமும் மொழிக்கண் ஈராகும். 70 கவவொடு இயையின் ஔவும் ஆகும். இது மேல் விளக்கிய ஔகாரம் இவ்விடத்து ஆம் என கூறுகிறது. எடுத்துக்காட்டு கவ் வவ் என வரும். எகரம் ஈராதல். எகரம் அளபெடைக்கண் அன்றி மெய்யொடு கூடி ஈராகாது. 71 ஏ ஏ ஏ என ஏ என ஏ ஏ என் ஏ என வரும் உயிர் மெய் ஈராகாது. இது எகரம் அளபெடைக்கண் ஈராதல் அன்றி மெய்யோடு ஈராகாதென கூறுகிறது. ஒகரம் ஈராதல். ஒகரம் நகர மெய்யுடன் மட்டுமே ஈராக வரும். 72 ஒவ்வும் மற்றே ந அலங்கடையே. நூல் 39 இது ஒகரம் ஈராதற்கு வரையறை கூறுகிறது. மேற்குறித்தனவற்றுக்கு சான்றுகள் இல்லை. வழக்கொழிந்து போயின. 73 ஏ ஓ எனும் உயிர் ஞகாரத்து இல்லை. இது ஞகாரத்தோடு ஈராகும் உயிருக்கு வரையறை கூறுகின்றது. ஏகார ஓகார உயிர்கள் தாமே ஈராவதன்றி நகர மெய்யோடு ஈராவதில்லை. சான்றுகள் வழக்கொழிந்தன. 74 ஊ ஏ காகாரம் நா வாவொடு நவிலா. இது நகர வகரத்தோடு ஈராகும் உயிருக்கு வரையறை கூறுகிறது. உகர எகாரங்கள் 2 முறையே நகர வகரங்களோடு வாரா. 75 உச்சகாரம் இருமொழி குறித்தே. இது சகரத்தோடு ஈராகும் உயிருக்கு வரையறை கூறுகின்றது. சகர மெய்யுடன் கூடிய உகர உயிர் 2 சொற்களில் இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு உசு முசு. உசு உழுவின் பெயர். முசு குரங்கினத்துள் ஒரு வகை. உப்பகாரம் ஒன்று என மொழிப இருவையின் நிலையும் பொருட்டும் ஆகுமே. நூல் 43 இது பகரத்தோடு ஈராகும் உயிர்க்கு வரையறையும் பொருள்படும் உணர்த்துகின்றது. உகரத்தோடு கூடிய பகரம் ஒழுமடிக்கண் ஈராகும். அது தன்வினை பிறவினை என்னும் இடத்து நிலைபெறும் பொருளினை உடையதாக வரும். எடுத்துக்காட்டு தபு இது தன்வினை பிறவினை என்னும் 2 இடத்தும் வரும். தபு இது படுத்தச் சொல்ல நீச்சா என்பது பொருளாம். எடுத்துச் சொல்ல பிறிதொன்றனை சாவச்செய் என்பது பொருளாம். ஈராகாத பிற உயிர்மெய்கள். மொழிக்கண் ஈராகாது என்று கூறப்பட்ட உயிர்மெய்களும் தம் பெயர்களை கூறும் வழி ஈராக வரும்.
77 எஞ்சிய எல்லாம் எஞ்சுதல் இலவே. நூல் 44. இது ஈறாக உயிர்மெய்களும் தம்பெயர் கூறும் வழி ஈறாகும் என்று கூறுகிறது. எஞ்சிய உயிர்மெய்யாவன அவுகாரம் ககார வகாரங்களை ஒழிந்த மெய்யோடு இயைந்த உயிர்மெய்யும் எகரம் எல்லா மெய்யோடும் இயைந்த உயிர்மெய்யும் ஒகரம் நகரம் ஒழிந்த மெய்யோடு இயைந்த உயிர்மெய்யும் எகார ஓகாரம் ஞகாரத்தோடு இயைந்த உயிர்மெய்யும் உகரம் எகாரம் நகர வகரங்களோடு இந்த உயிர்மெய்யும் என இவையாகும். மொழி இறுதியில் வரும் மெய்கள் ஞ ஞ ந ந ம ந ய ர ர ல வ ழ ல என கூறப்பட்ட 11 புள்ளிகளில் மொழிக்கு ஈறாக வரும். 78 ஞ ந ந ம ந ய ர ல வ ழ ல. அ11 புள்ளி இறுதி. இது தனிமெய்களில் மொழிக்கு ஈறாகுவன கூறுகிறது. எடுத்துக்காட்டு ஒழிஞ் மண் பொருந் திரும் பொன் வேய் வேல் வேல் தெவ் வீழ் வேல் என வரும். 79 உச்ச காரமொடு நகாரம் சிவணும். இது ஈராம் நகாரத்திற்கு ஓர் வரையறை கூறுகின்றது. ஓரத்தோடு கூடிய சகரத்தைப் போல நகார ஒற்றும் இருமொழிகளின் கண் ஈறாகும். எடுத்துக்காட்டு பொருந்த் வெறிந்து. உச்ச காரமொடு நகாரம் சிவணும். பொருந்த் என்பது உப்பகாரமொடு ஞகாரம்யும் அற்றே அப்பொருள் இரட்டாது இவணையான. இது ஞகாரத்திற்கு வரையறை கூறுகிறது. உகரத்தோடு கூடிய பகரம் போல ஞகரமும் ஒரு மொழிக்கண் ஈறாகும். அது அப்பகரம் போல் இவ்விடத்து இருபொருள் படாது என்பதாகும். ஒழிஞ்